சேவகன் கடமை தலைவன் இவனே. சேவகன் நேயர்களுக்கு வணக்கம். ஜெயலலிதா இயற்பெயர் கோமலவல்லி என்று கூறப்படும் ஜெயலலிதா அவர்கள் பிப்ரவரி 24, 1948 கர்நாடகாவின் மைசூரில் மாண்டியா மாவட்டத்தில் மேல்கோட்டை பகுதியில் பிறந்தார். தந்தை ஜெயராம், தாய் வேதவல்லி. சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படித்தவர். 1961 கன்னட திரை உலகத்தில் அறிமுகமாகி 1965 தமிழில் வெந்நீரோடு என்ற திரைப்படம் முழுவதும் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ் என சுமார் 125 படங்கள் நடித்துள்ளார். தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், நாகேஷ் என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக சார்பில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 1991 to 1996 தமிழ்நாட்டின் 20வது முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் தமிழக முதலமைச்சராக 6 முறை பதவி வகித்துள்ளார். 1991, 1996 to 2001 ஆண்டில் சில மாதங்களும், பின்னர் 2002 to 2006, 2011 to 2014, 2015 to 2016, 2016 மே 23 முதல் அவரது இறுதி காலம் வரையில் 5 டிசம்பர் 2016 முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த இவரை புரட்சி தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர். தனது தொட்டில் குழந்தை திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கைத்தட்டை பெற்ற இந்தியாவை சார்ந்த முதல் பெண் முதலமைச்சர் இவரே ஆவார். சசிகலாவுடன் சேர்ந்து பல சொத்து குவிப்புகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், வளர்ப்பு மகன் சுதாகரனின் ஆடம்பர திருமணம் என இவருக்கு அடுக்கடுக்கான அவப்பெயர்கள் ஏற்பட்டன. இறுதியாக உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 5 டிசம்பர் 2016 அன்று உயிர் நீத்தார்.